என்னையா யோ, உனக்கு இந்த பழக்கம் கூட இருக்கா? பட்ட பகல தண்ணி போட்டு வந்து நிக்கிற. ஏன் வந்த? வேற ஒண்ணும் இல்ல ருக்கு. அது என்ன? யோ யோ விடியா. என்னையா இது தண்ணியை போட்டு வந்து என் வீட்டுக்குள்ளே என்ன கட்டி பிடிக்கிற? விடியா. யோ என்ன இது தண்ணியை போட்டு வந்து அலம்பல் பண்ற? எதுக்கு வந்த? ஒண்ணும் இல்ல, சாவிய காணோம். நீதான் மை போட்டு பாப்பிய, அது எங்க இருக்குன்னு கண்டுபிடி சொல்லு. சாவிய காணுமா? அது அது நான் 3 நாளைக்கு மை போட்டு பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாது? அது அப்படிதான் பொம்பளைங்க சமாச்சாரம், உனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்ப நான் மை போட்டு பாக்குறேன், பத்தல கொடு. உனக்கெல்லாம் மை போட்டு பார்க்க தெரியாதியா? எனக்கு தெரியாதா? எப்படி தெரியும்னு நான் காட்டுறேன். யோ 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 யோ. நாட்டரசம் கோட்டை 4 பக்கமும் ஓட்ட, நானும் தான் பார்த்தேன். மை போட்டு பாக்குற கன்னி பொண்ணு ஜாக்கெட்டுக்குள்ள சாவி கொத்து. ஜாக்கெட்டா? ஐயோ, என்னைய பாட்டுல ரொம்ப நல்லா பாடுற. சமாளிக்காத. இந்த ஊர்ல மை போட்டு பாக்குற பொண்ணு யாரு? நான்தான். சாவி எடு. ஐயோ, என்னைய நல்லா பேசுற, போதை தெளிஞ்சிருச்சா? குடிச்சிருந்தா தானே போதை தெளியறதுக்கு. உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கத்தான் குடிச்சது மாதிரி நடிச்சேன். சாவி எடு. என்கிட்ட சாவி இல்லையா? மரியாதையா சொல்றேன், சாவி எடு. ஐயோ, சத்தியமா சொல்றேன், என்கிட்ட சாவி இல்ல. இப்ப நீ தரமாட்ட? என்கிட்ட சாவி இல்லையா? பொய்யா சொல்ற? இல்ல, நிஜமா. இப்ப நானே எடுத்துக்கிறேன். ஐயோ, விடியா. எப்படி ஜாக்கெட்ல? இந்த சாவியை நான் தான் போட்டேன். மை போட்டு பாக்குறேன்னு ஊரையெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கியே. ஒரு வயசு பொண்ணு இப்படி செய்ய உனக்கு வெக்கமா இல்ல? நல்லா கேளுங்க தம்பி, நானும் 1000 தடவை சொல்லிட்டேன், என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறா. நான் என்ன செய்யட்டும்? ஊர்ல எங்க போய் வேலை கேட்டாலும் ரவுடி பைய தங்கச்சின்னு எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஓஹோ, உனக்கு ஒரு வேலை கிடைச்சா இந்த மாதிரி திருட்டு தானே செய்ய மாட்டில்ல? எனக்கு யார் வேலை கொடுப்பா? நான் தரேன். நாளையில இருந்து நீ எனக்கு அசிஸ்டன்ட். அசிஸ்டன்ட் தான்? ரொம்ப நன்றிப்பா. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே நாராயணி நமோஸ்துதே. பொம்மையவே அப்படி சொல்றீங்களே, அந்த 3 முட்டையில ஒரு முட்டை உங்களுக்கு எதிரியா இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு ஆளை மட்டும் தீர்த்து கட்டணும்னு நினைக்கிறீங்க, 3 பேரையுமே தீர்த்து கட்டணும். அந்த 3 பேரும் இந்த ஊர்ல என்னென்ன அநியாயங்கள் பண்ணிருக்காங்க தெரியுமா? இந்த நல்லவனால அந்த நயவஞ்சகர்களுக்கு ஒரு முடிவு ஏற்படணும். ஐயோ, குடிக்கிற தண்ணிக்கு இவ்வளவு கூட்டமா இருக்கே, என்ன பண்றது? நீ ஐடியா குடுக்கிறியா? என்ன பாப்பா எங்க? ஐயோ பாப்பா வாங்க. ஐயோ சம்மத்து. ஏய், பாம்பு வந்து பையா சொன்ன சரியான ஊம குசுப்பு. ஊம கியூம நீங்க பல்ல உடைச்சிடுவேன். நீங்க அறிவு இல்லாம ஓடுனதுக்கு அவ்வளவு பொறுப்பு. ரொம்ப திமிரடி உனக்கு. என்னங்க நீ மிரட்டுறீங்க? நான் அப்படித்தாண்டி பேசுவேன். பேசுவேன் வந்துட்டாளுங்க. முதல்ல நான் தாண்டி தண்ணி பிடிப்பேன். அதெல்லாம் முடியாது, நாங்க தான் தண்ணி பிடிப்போம். ஆமா, நான் அப்படிதான் பேசுவேன். இங்க என்ன சண்டை? இந்த ஊமை எங்களை ஏமாத்திருச்சு. மறுபடியும் ஊமை கிமனே எனக்கு கெட்ட கோவம் வரும். என்ன நினைச்சிட்டு இருக்க? ருக்கு, ஊர்ல இந்த ஒரு கிணறு தான் இருக்கா? வேற கிணறே இல்லையா? குடிக்கிற தண்ணி கிடைக்கிற கிணறு இந்த ஊர்ல இது ஒண்ணுதான். சரி, தண்ணி எடுத்துட்டுல வா. வாமா. அறிவு கட்டாங்க. ஆமா, இந்த குழந்தை பிறவியிலே ஊமையா?
அவங்க குடிசைக்கு வச்ச தீல இவ அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. அத பார்த்ததுல இவ நாக்கு செத்து போயிடுச்சு. ஓஹோ. அம்மா 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 இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நான் எந்த செய்யும் பாயிலர்ல இருந்து பால் சட்டி வரைக்கும் ஆரியமாலா பேர்ல உண்டு. அத அட்ஜஸ்ட் செய்யும். முதல்ல நீ விட வரி. ഞാൻ ഇവിടെ വരല, നിങ്ങൾ ഇവിടെ വരണം. இதோ வருது. നിക്കു നിക്കു. എന്താ നിക്കും നിക്കും കൊക്കും കൊക്കും? എനിക്കൊരു ആശ, നിങ്ങളുടെ വേഷ്ടി വെള്ളത്തിൽ വിഴാതെ ഇങ്ങോട്ട് വരണം. ഓ ഇന്ന് കുറച്ച് വേഗമായിട്ട് ചേട്ടാ. 16 வயது நிலை படத்தை அப்படியே உல்டா பண்ணிட்டியே. ஐ நல்லா சிரிக்கிற. ഞാൻ சிரித்தால் தீபாவளி. சிரிக்கலைனா பொங்கலா? ஒரு பண்டிகையை சும்மா விட மாட்டீங்களே. ஐயோ, அங்க பாருங்க, அக்கா வராங்க. நம்ம ரெண்டு பேத்தையும் இப்படி பார்த்தான்னா சுக்கா அவர்கள் பண்ணிடுவாளே. இப்ப என்ன பண்றது? துண்ட கூட. வேட்டி 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 கூட. வேட்டியை கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? அவுத்து கூட. ஐயோ, என் கற்பு. இப்ப என்ன செய்யணும்? அப்படியே வெள்ளத்துல முடிக்கும். ஐ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? துணி துவைக்கிறது. அக்கா, உங்க வீட்டுக்காரரு. என்னடா சொல்ற? உங்க வீட்டுக்காரரு வேட்டின்னு சொன்னேன். அட ஆமா, கொண்டாடிங்க. என் வீட்டுக்கார துணி நீ எடுத்து வைக்கிற? போ, கடையில் நிறைய வேலை இருக்கு, அங்க போ. வா. ஏண்டா, இந்த துணி எங்கடா துவைக்கிறது? இந்த பாலாங்கல்ல துவைங்க. இதுல மெத்தே துவைக்கலாம். நல்லா அடிச்சு துவைங்க. அக்கா, நீங்க துவைக்க துவையில கல்லே உடைய போகுது. என்னடா கல்ல காணோம்? ஆத்துல தண்ணி நிறைய போகுது இல்ல, ஆத்தோட அடிச்சிட்டு போயிருக்கோம். சரிதா, ஒண்ணே அடிச்சிட்டு போயிட போகுது. நம்ம அந்த பக்கம் போய் துணி துவைக்கலாம். ஏன்டா எருமை மாடு மாதிரி உழுகுற? எந்திரி. நட நட. நல்ல வேளை. இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்திருந்தோம், அடிச்சு தோலை கிழிச்சிருப்பா. கல்லானானும் கணவன் இதுக்கு தான் சொன்னாங்களா? ஒண்ணு இல்ல. என் மனசுல இருக்கிறது உனக்கு என்ன தெரியும்? யாருன்னு சொல்லு பாக்கலாம். எங்கிருந்தீங்க? வெரி குட். ஒரு வாரிசு உருவாது போல இருக்கு. உன்ன மாதிரியே வெத்திரையில மைபோட தயார் பண்ணிட்டியா? நான் ஒண்ணும் மைப்போட கத்து கொடுக்கல. என் மனச ஒருத்தர் திருடிட்டாரு. அது யாருன்னு கண்டுபிடிக்க சொன்ன. அப்படியா? என் மனசையும் ஒருத்தி திருடிட்டா. யாருன்னு சொல்ல முடியுமா? வெத்திரையில பார்த்தா தெரியுமா? அட, வெத்தலை ஜோசியம் கரெக்டா இருக்கு. என் மனசை திருடுனது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. யோ 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 யோ, என் மனசு திருடின ஆள் யாருன்னு பாக்கணும்யா. வெத்தலை குடியா? வெத்தலைக்கு ஏமா இந்த அலைச்சல் அலையிற? இந்தா